ப்ரொஃபசர் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிமுகவை பாஜகவோடு இணைத்து விடுவார் இபிஎஸ் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதே திமுக தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்றார். உண்மையிலேயே தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு எதிர்க்கட்சி தலைவர் மறுத்து கொண்டே வர அந்த பின்னணியில் இந்த கூட்டணி சாத்தியமா? அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது மாதிரியான ஒரு விவாதங்கள் இபிஎஸ் ஒரு தெளிவான முடிவை எடுத்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துவிட்டார். துணை முதல்வரை பொறுத்தளவில் அவர் வைத்திருக்க விமர்சனத்தை பொறுத்தளவில் நான் அது ஒரு அரசியல் ரீதியிலான விமர்சனமாகத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விமர்சனமாக தான் அவர் வைக்கிறார். ஏன்னா ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் கூட அந்த விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கலாம். ஏன்னால் அது ஆளுங்கட்சிக்கு அல்லது எதிர்க்கட்சி வலுவான ஒரு கூட்டணியை அமைக்கிற போது ஆளுங்கட்சிக்கு ஒரு சவாலாக வந்து விடக்கூடாது தேர்தல் அரசியலில் என்பதன் வெளிப்பாடாக கூட அந்த விமர்சனத்தை வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது போல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக எந்த காலகட்டத்திலையும் இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்கிற ஒரு வலுவான ஒரு உறுதியான வாதத்தை இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் வைக்கிறார். ஆனால் அது தொடருமா அல்லது காலம் நெருங்க அல்லது தேர்தல் காலகட்டத்தை நெருங்குவதற்கு போது ஒரு 6 மாதம் 3 மாதம் நெருங்குவதற்கு போது இந்த மாதிரியான சூழ்நிலை மாறுமா அல்லது மாற்றி அமைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை வருமா அல்லது நெருக்கடிகள் தரப்படுமா அப்படிங்கிறத நம்ம யூகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம அதை யோசித்து பார்ப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என்ன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவரே ஊடகத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறாரு. அந்த ஒத்த கருத்துடைய கூட்டணியில் அப்படின்னு பேசுகிற போது ஒருவேளை இதுவரைக்கும் பாஜகவிடம் முற்றிலும் கூட்டணி கிடையாது என்கிற நிலைப்பாட்டில் இருந்த இபிஎஸ் அவர்கள் திடீர்னு ஒத்த கருத்துடைய கூட்டணி அப்படின்னு பேசுகிற போது அதில் ஒரு சந்தேகம் வருவதாகத்தான் எதிர்க்கட்சிகள் நினைத்து கொண்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற போது மீண்டும் அதை இபிஎஸ் வலுவாக மறுத்திருக்கிறார். நீங்கள் முன்னால் நடந்த செயற்குழு கூட்டத்தில் பாஜகவோட கூட்டணி இல்லை 2026 என்பதை அந்த விஷயத்தை உறுதியாக இன்றைக்கு மறுத்திருக்கிறார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நிலை தொடருமா அல்லது தேர்தல் நெருங்குகிற போது ஒருவேளை வலுவாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை பலமான கூட்டணியை வீழ்த்துவதற்காக மீண்டும் நாம் ஒரு சில அஸ்திரங்களை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது நெருக்கடிகள் வந்தால் என்ன மாதிரியான முடிவுகளை நாளைக்கு அதிமுகவோ அல்லது இபிஎஸ் அவர்களை எடுப்பார்கள் என்பது நம்ம சொல்ல முடியாது. ஆஸ் ஆஃப் இன்றைக்கு காலகட்டத்தில் இன்றைய நிலைமையில் அவர் பாஜகவோட கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன ஒரு காரணம் கேட்டால் நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே அப்படியான ஒரு முடிவு எடுக்கிற போது தமிழகத்தை பொறுத்தளவில் சட்டமன்ற தேர்தலில் இங்கே இருதுருவ அரசியல் நடக்கிற போது அந்த இருதுருவ அரசியலில் அதிமுகவா திமுகவா என்ற நிலைப்பாடு வருகிற போது இந்த 2 கட்சிகள் தலைமையில் அமைகிற கூட்டணி தான் கொண்டு செலுத்த முடியுமே தவிர இதை தவிர்த்து விட்டு வேறொரு கூட்டணியோ அல்லது வேறொரு கட்சி தலைமையிலான கூட்டணியோ இந்த களத்தை மாற்றி அமைக்கும் என்கிற உறுதிப்பாடு அல்லது நிலைப்பாடு தமிழகத்தில் இல்லை. இதுவரைக்கும் நம்ம தேர்தல் அரசியல் வரலாற்றில் பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகிற போது நாளைக்கு முடிவுகள் மாறுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அது நாளைக்கு ப்ரொஃபசர் இங்கே ஒரு சந்தேகம் வருது. இயல்பாகவே 2 கருத்துகள் தொடர்ச்சியாக பேசப்படுது. என்னன்னா அதிமுக விசிக இரண்டும் டச்சில் இருக்கிறாங்க. கூட்டணி சம்பந்தமாக 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரையே அதை சொல்றாரு. நல்லவர்கள் பக்கத்தில் திருமாவளவன் இருப்பார்ன்ற ஒரு கருத்தை சொல்றாரு. உடனே எழுந்து திருமாவளவனும் மறுத்துட்டார். மக்கள் பக்கம் தான் நாங்கள் இருப்போம்ன்றார். இன்னொரு பக்கம் அதுக்கு திமுகவுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி. ஏன் இந்த 2 கருத்துகளும் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸுக்குள்ள டிபேட் ஆகணும்? மீடியா ட்ரையல் பார்க்குறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் டிபேட் ஆகத்தான் செய்யும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வலுவாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான அந்த கூட்டணியிலிருந்து ஏதாவது 2-3 கட்சிகள் வெளியே வந்தால் தான் அந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கி சதவீதத்தின் அடிப்படையில் அது எதிர்க்கட்சிகளின் தலைமையில் அமையக்கூடிய அந்த கூட்டணிக்கு ஒரு வலுச்சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கிறோம். நீங்கள் மற்ற வாக்கு வங்கி சதவீத அடிப்படையில் பார்க்கிற போது எந்த ஒரு வாக்கு வங்கி சதவீதம் வலுவான வாக்கு வங்கி சதவீதம் இருக்கிற எந்த ஒரு கட்சியும் எதிர்க்கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இல்லை, வலுவாக இல்லை அப்படிங்கிற போது ஏன்னா கடந்த முறையே அந்த முயற்சிகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் அடைந்து விட்டது. மீண்டும் அது மாதிரியான ஒரு வியூகத்தை அரசியல் தேர்தல் வியூகம் எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய வியூகம். அப்போ அந்த கூட்டணியை உடைத்து அல்லது சில விஷயங்களை முன்வைத்து பேசுகிற போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை விசிக ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே நமக்கு அதிமுக ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்காத என்கிற ஒரு அடிப்படையில் தான் இது விசிகான் மற்றும் நாளைக்கு அது இன்னொரு கட்சி கூட ஒரு கோரிக்கை வைக்கலாம், தப்பு இல்லை. அதனால தான் சொன்னார் அதிமுக கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறது ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு விமர்சனங்கள்லாம் வந்ததை பார்த்தோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற போது ஒரு வலுவான ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வாக்கு வங்கி சதவீதத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டிய தேவை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்போ
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிற போது அவர்கள் அப்படி நீங்களே சொல்லிட்டீங்க. விசிகானுடைய திருமாவளவன் திரும்ப சொல்லிட்டார், நாங்கள் வந்து இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு கூட இன்பதுரை சொன்னதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்கார், நாங்கள் மக்களோடு தான் கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் இது ஒரு அரசியல் அழைப்பா நாங்கள் கருதவில்லை, அதனால திரும்ப நாங்கள் அந்த கூட்டணியில் தான் தொடர்கிறோம். மக்கள் பிரச்சனைக்காக ஆளுங்கட்சி எதிர்த்து போராடுவது என்பது வேறு, தேர்தல் அரசியலில் அந்த கூட்டணியோடு இருப்பது என்பது வேறு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டார். அப்ப அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வருவது சாத்தியமில்லாத விஷயம்னு இன்னைக்கு நிலைமையில புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதிமுகவுக்கும் விஜய் புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய தாவேகாவுடைய கூட்டணி வரப்போகிறது என்றெல்லாம் ஊடகத்தில் செய்தி வருகிறது. முதலில் வந்து 60 தொகுதிகளை விஜய் வந்து கேட்கிறாரு, அப்புறம் துணை முதல்வர் பதவி. இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு, 80 தொகுதிகள் துணை முதல்வர் பதவி. அதுல இன்னொரு வேடிக்கைன்னா விஜய் வந்து 154 தொகுதியில அதிமுகவுக்கு விட்டு கொடுக்குறாங்கிற மாதிரி எல்லாம் எழுதுறாங்க. ஸோ அப்ப இது வந்து முற்றிலுமான உண்மைக்கு மாறான திருப்பி சொல்ற இருதுருவ அரசியலில் அதிமுக திமுகவை தான் கட்டமைக்க வேண்டும் இல்லை அரசியல் களத்தை. அந்த அரசியல் களத்தில் திமுகவுக்கு சில பின்னால் சில கூட்டணி கட்சிகளும் அதிமுகவின் பின்னால் சில கூட்டணி கட்சிகளும் இருந்துதான் அந்த களத்தை கட்டமைக்க முடியுமே தவிர அதை தவிர்த்து வேற கட்சிகள் தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பாடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு விவாதத்திற்காகவும் அல்லது ஒரு தேர்தல் அரசியல் ஒரு வியூகமாக நம்ம எடுத்துக்கலாம் முடியும். யூகத்தின் அடிப்படையில் இறுதியில் அது என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பை பெறப்போகிறது அல்லது உறுதியான முடிவை என்ன எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதா பார்க்கணும். திரும்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், அதிமுகவை பாஜகவோடு இணைத்து விட பார்க்கிறாங்க, 2 பேர் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மறுபுறம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்றப்போ என்ன சொல்றாரு, பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்றார். பாஜக இல்லாத ஒரு கூட்டணினா அதுல கண்டிப்பா பாமக இருக்கும், அதே மாதிரி ஜான் பாண்டியனுடைய கட்சி இருக்கலாம், ஏசி சண்முகத்துடைய கட்சி இருக்கலாம் அப்படின்றப்போ இவங்க எல்லாருமே பாஜகவோடு தானே இருக்கிறாங்க. நீங்க மைக்ரோ லெவலில் பார்க்குறப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய கூட்டணியை உடைக்கிறது, திமுகவுடைய விசிகாவை உள்ள இழுக்கிறது மூலமாக திமுகவுடைய கூட்டணி உடைக்கிறது தானே இப்போதைக்கு இபிஎஸ் உடைய அஜெண்டாவா ஃபிக்ஸ்டா இருக்குது. அதன் மேல எப்படி ஒரு சந்தேகம் குழப்பிக்கிட்டே இருக்கு? இல்ல அதான் நீங்க சொன்னதுதான் மையப்புள்ளி. இப்ப நீங்க வந்து பாமக மத்த ஜான் பண்ணி இவங்க எல்லாம் பாஜக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தலைமையில் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒருவேளை பாமக நாளைக்கு அதிமுக கொண்டு வரணும் அப்படிங்கன்னா பாஜகவில இருந்து அதை பிரிக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிற போது அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுத்து பாமக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதே பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ் கூட ட்விட்டரில் ஒரு கருத்தை போட்டார், பழையன கழிதலும் புகுதலும்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னு ஒரு விஷயத்தை போட்டார். அப்போ அதான் நம்ம சொல்கிறேன், இதில் வந்து ஒரு இறுதியான ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசலாம ஒழிய இறுதியான முடிவை எடுப்பதற்குண்டான ஒரு சூழல் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைப்பது அரசியல் ரீதியிலான விமர்சனமாக தான் நம்ம பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். சில சிம்டம்ஸ் தெரியும் இல்லையா, அதான் அந்த சிம்டம்ஸ் அதான் நான் சொன்னேன், ஒருவேளை நாளைக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் கூட அந்த விஷயத்தை தூக்கி போடலாம் இல்லையா. ஸோ அப்போ இதுல நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை பாமகவை அதிமுக பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்ற ஒரு லாஜிக் வச்சுக்கிட்டா அது நடக்கிறது, அது இன் ஃபியூச்சர். ஆனால் வச்சுக்கிட்டா கூட ஒருவேளை பாமக இல்லை நாங்கள் பாஜக கூட தான் இருப்போம், நம்மளாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்கலான்னு சொன்னால் அது அதிமுக சரி ஓகே தேர்தலுக்காக ஒரு தற்காலிகமான ஒரு கூட்டணியை அதை உருவாக்கலான்ற பேச்சு வரும் இல்லையா. அப்போ உதயநிதியோட இந்த டாட் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேச்சு இப்போ வரல இல்லையா, அதுக்கு தான் ஒரு முட்டுப்புள்ளி இபிஎஸ் வைக்கிறாரு. நீங்கள் சொல்கிற கரெக்ட். அப்போ அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்தால் நீங்கள் சொல்கிற உதயநிதி ஸ்டாலின் கொண்ட அந்த கருத்தை கொண்டு போய் நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது மாதிரியான பேச்சு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக அந்த விமர்சனங்களுக்கு தான் நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறாரு இபிஎஸ் அவர்கள். உறுதியாக வந்து 2024 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்லை. திருப்பி நான் சொன்னாலும் நீங்க அதே விஷயத்தை நீங்க நிருபர்கள்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அப்ப இந்த நிலை என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் அந்த எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடு தேர்தல் வரைக்கும் அது தொடருமா, அதிமுக தலைமையில் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை கட்டாயம் அவர்களால் கட்டமைக்க முடியுமா, அல்லது கட்டமைத்து அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு இபிஎஸ் தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை தவிர்த்து விட்டு மற்ற நீங்க சொன்ன மாதிரி பாமக அல்லது பாமக பாஜக விட்டு வெளிவருமா அதுவும் சொல்ல முடியாது. அவர்கள் என்ன சொல்றாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகார பங்களிப்போடு கூடிய ஒரு அரசியல் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு வைக்கிறாங்க பாமக தரப்புல இருந்தோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கிற போது கட்டாயம் அதிமுக வந்து என்ன மாதிரியான ஒரு வியூகத்தை எடுக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அபார்ட் ஃப்ரம் த டாபிக் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோக்குள்ள பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கவே முடியாதா? வச்சா லாஸ் அதிமுகவுக்குன்னு அதிமுக நினைக்குதா? இல்லை வைக்கவே முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னு எந்த கட்சி வேணாலும் நாளைக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கூட, ஏன்னா நீங்கள் தான் தேர்தலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறது தான் சூத்திரமாக இருக்கிறது. அப்போ
சூழ்நிலை கள யதார்த்தத்தின் அடிப்படையில் ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு 10-11 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அதிமுக இன்றைக்கு மீண்டு எழ வேண்டிய ஒரு நெருக்கடியில் உட்கார்ந்துருக்குது. அப்ப மீண்டு எழ வேண்டிய நெருக்கடியில் உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலையில அதிமுக கூட்டணியை என்ன மாதிரியான ஒரு வியூகத்தை வகுத்து நாம் வந்து கட்டமைக்கணும், தமிழக அரசியல் களத்தை முற்றிலும் நன்றாக புரிந்து கொண்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் இபிஎஸ் உட்கார்ந்திருக்காரு. அப்ப அந்த கூட்டணி வியூகம் என்பது ஆளுங்கட்சிக்கு சவாலான ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் நம்ம இதை வந்து பார்த்து எடுக்க வேண்டிய ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிற போது இபிஎஸ் கொஞ்சம் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான். அந்த நெருக்கடியான சூழ்நிலையை கையாளுவதற்காகத்தான் இப்ப இருந்தே அதனுடைய நடவடிக்கைகளை தொடங்குறார். அதனுடைய ஒரு கல்ல போட்டா விட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே. இப்போ விசிகாவோ அல்லது வேற எந்த கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் அது அதிமுக ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பாகத்தானே இருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்பை தனக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அவருக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.